Hello everyone, welcome to Math Ideathon with me Masiki. Now we are moving to fourth question. Now in exercise 2. So now fourth question. A man has a recurring deposit account in a bank for 3.5 years. If the rate of interest is 12% per annum and the man gets 10,206 as maturity, find the value of monthly installments. ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, ஆர்டி அக்கௌண்ட்டு. எவ்வளோ இயர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 3.5 years and rate of interest வந்து 12%. மேன் கெட்ஸ் 10,000 rupees ஆன் மெச்சூரிட்டி. 10,206 வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஃபைண்ட் த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் நம்ம என்ன பே பண்ணுவோம், மந்த்லி நம்ம என்ன சேவ் பண்ணுவோம், அது பிரின்சிபல் தானே நம்ம மந்த்லி எடுத்து வைக்கிறது. ஸோ அதுதான் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னா பிரின்சிபல் தான் இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் கிவன் எழுதிக்கலாம். Given to find and solution. ஸோ given பாருங்கள், நம்மளுக்கு பிரின்சிபல் வந்து கொடுக்கல, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3.5 years கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 10,206 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட் வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னா என்னது, பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்பயுமே ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுற ஐ ஃபார்முலா வச்சே போடலாம், இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சே போடலாம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 இன்ட்டு 12 இன்ட்டு n + 1/2. ஸோ இப்போ பிரின்சிபல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது இயர்ஸில் இருக்கிறது நம்ம மந்த்துக்கு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் 3 yearsக்கு வந்து 36 months. அதுவே ஹாஃப் வந்து +6 ஆட் ஆகி 42 months ஆகும். ஸோ டோட்டலாக 3.5 yearsன்றது 42 months. ஸோ இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது, பியும் தெரியாது. ஸோ பி அப்படியே வச்சுக்கலாம். ஆர் வந்து 12 by 100 இன்ட்டு 12 இன்ட்டு 42 + 1 வந்து 43/2. ஸோ எது கேன்சல் பண்ணலாம், இந்த ஜீரோஸாக அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற 2 வேல்யூஸ்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 21. ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணிக்கலாம். 21 இன்ட்டு 43 இது 3, இது வந்து 6 + 4 10, 1 carry was 8 9 903. I equal to 903p/100. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ஐ வேல்யூ. மெச்சூரிட்டி வேல்யூ அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். மெச்சூரிட்டி வேல்யூ ஃபார்முலா வந்து p × n + i. p வந்து தெரியாது, மெச்சூரிட்டி வேல்யூவோட அமௌண்ட் நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டே. அது வந்து 10,206. n வேல்யூ வந்து 42 ப்ளஸ் ஐயோட வேல்யூ பாருங்கள் 903p/100. ஸோ நேற்று நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த 100 வந்து இந்த சைடு டைரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. பிகாஸ் இங்கே வந்து டினாமினேட்டர் நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இங்கேயும் 100 இருந்தால் மட்டும்தான் காமனாக இந்த 100 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 10,206 ஈக்குவல் டு இது 42p/1 ப்ளஸ் 903p/100. ஸோ இங்கே 100, இங்கேயும் 100 வர வைக்கணும்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்மில் நம்மளுக்கு 100 தான் வரும். இன்ட்டு 100 போட்டுக்கிட்டா 10,206 ஈக்குவல் டு 4,200p ப்ளஸ் 903p/100. பிகாஸ் டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் எழுதுனா போதும். இப்போ தான் இந்த 100 ஈஸியாக நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வர முடியும். இன்ட்டு 100 டிவிஷனில் இருக்க 100 வந்து அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் பீன்றதுனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3015. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் இதை மல்டிப்ளை பண்ணால் 10,20600. இது வந்து டிவிஷனில் வந்துச்சுன்னா 51
5103 ஈக்குவல் டு பி இப்படி வரும். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தாவே டபுள் த டைம்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் 5ஓட டபுள் வந்து 10, 1ஓட டபுள் வந்து 2, 0, 0, 3ஓட டபுள் வந்து 6ஆக இருக்குது. ஸோ இதை வந்து 2 டைம்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் வந்து இந்த நம்பர், எக்ஸ்ட்ரா வந்து 2 0 இருக்கிறதுனால 20. பிரின்சிபல் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 200. ஸோ therefore the monthly installment is installment value is ₹200. அவ்வளோதான். சம் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. Catch you in the next video. Bye.